+2 மேத்தமெட்டிக்ஸில் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். கலப்பெண்கள் பாடம் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் எக்ஸசைஸ் 2.5ல் சில சம்ஸ் போட்டு முடிச்சுட்டோம். இப்போ அடுத்து போடக்கூடிய சம்முக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்குறோம். அதில் முதலாவதாக நமக்கு தேவைப்படுறது இரு கலப்பெண்களுக்கு இடைப்பட்ட தொலைவு, அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அதாவது இரு கலப்பெண்கள் தளத்தில் இருந்ததுன்னா அதுக்கான தொலைவை எப்படி கண்டுபிடிக்கிறது? டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ் இன் ஆர்கன் பிளேன். ஹவு டு ஃபைண்ட் த ப்ரொசீஜர், தட் இஸ் ஹவு டு ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதில் Z1 அப்படிங்கிற கலப்பெண் வந்து x1 + iy1, Z2 அப்படிங்கிறது x2 + iy2 இருந்தால் Z1க்கும் Z2க்கும் இடைப்பட்ட தொலைவை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த தொலைவு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையினுடைய முதல் எழுத்து D எடுத்துக்கிட்டு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு Z1 - Z2, அதாவது Z1 மற்றும் Z2 ஆகிய இரு கலப்பெண்களுக்கு இடைப்பட்ட தொலைவு தான் மாடுலஸ் Z1 - Z2 எடுத்துக்கணும். நல்லா கவனிங்க. Z1 ஒரு கலப்பெண்ணாக இருக்குது, Z2 ஒரு கலப்பெண்ணாக இருக்குதுன்னா அதுக்கான தொலைவு கண்டுபிடிக்கக்கூடிய சூத்திரம் தான் மாடுலஸ் Z1 - Z2. இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Z1ங்கிற கலப்பெண் எழுதுங்க x1 + iy1 மைனஸ் Z2ங்கிற கலப்பெண் x2 + iy2. இந்த மாதிரி எந்த கலப்பெண்கள் கொடுத்தாலும் இந்த மாதிரி எழுதிடும். எழுதி முடிச்சுட்டு இதில் இந்த மைனஸ் எடுத்துருக்கலாம். அதாவது பிராக்கெட் எடுத்துட்டீங்கன்னா மைனஸ் உள்ளே போயிடும். x1 + iy1 மைனஸ் x2 மைனஸ் iy2 மாறிடும். இதை மறுபடியும் நம்ம எப்படி எழுதலாம்னா x1 - x2 plus I into y1 - y2 அப்படின்னு எழுதிடுறோம். இது ஏன் உங்களுக்கு தெரியும். அதாவது x1 - x2ங்கிறது மெய்ப்பகுதி, ரியல் பார்ட் தனியாக எழுதிட்டோம். ஐயை இந்த இடத்துலேருந்து ஐயை வெளியில் எடுத்துட்டோம். y1 - y2 இருக்குது. அப்போ இது வந்து இமேஜினரி பார்ட்டை தனியாக எழுதிட்டோம். இது வந்து மெய்ப்பகுதி, இது கற்பனை பகுதி, ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட். இந்த மாதிரி எந்த கலப்பெண்களை கொடுத்தாலும் இந்த வடிவத்தில் எழுதியிருக்கும் முதல்ல. அதாவது தொலைவு கண்டுபிடிக்கிறது, டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது, இந்த ஸ்டெப்ஸை எழுதிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இதுக்கான தொலைவு கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கான தொலைவு எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க. ஈக்குவல் டு இப்போ வந்து ஒரு கலப்பெண்ணுக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்க தெரியும், நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம். அப்போ அதன் அடிப்படையில் இந்த இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா x1 - x2 ஹோல் ஸ்கொயர். இதனுடைய மெய்ப்பகுதியை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். x1 - x2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y1 - y2 ஹோல் ஸ்கொயர். இதுதான் இரண்டு கலப்பெண்களுக்கு இடைப்பட்ட தொலைவை கண்டுபிடிப்பதற்கான சூத்திரம். It is a formula to find the distance between two complex numbers. புரிஞ்சுதா இது? இப்போ இதே மாதிரி இதை பேஸ் பண்ணி பயிற்சி இருக்கக்கூடிய மூணாவது கணக்கை நம்ம போட போகிறோம். இப்போ எக்ஸசைஸ் 2.5ல சம் நம்பர் 3 பாருங்க. 10 - 8i 11 + 6i ஆகிய புள்ளிகளில் எப்புள்ளி 1 + iக்கு மிக அருகில் இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து இப்படி புக்கை பாருங்க. Which one of the points 10 - 8i 11 + 6i is closest to the point 1 + i அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ இந்த ரெண்டுல எந்த புள்ளி இதுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். அதனால நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா Z அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை 1 + i வச்சுக்கணும், நம்மளா வச்சுக்கலாம். Z1 அப்படிங்கிறத 10 - 8i வச்சுக்கணும். Z2வை 11 + 6i வச்சுக்கணும். இது பேர் வைக்கிறது நம்மளுடைய சௌரியம். ABC கூட வச்சுக்கலாம். Z ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் Z1க்கும் உள்ள தொலைவை கண்டுபிடிங்க, Z2க்கும் Z2க்கும் உள்ள தொலைவை கண்டுபிடிங்க. இதில் தொலைவு வந்து எது ரொம்ப குறைவாக இருக்குதோ அதுதான் மிக அருகில் இருக்கும் புள்ளி அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிடுறோம். நம்ம எக்ஸாக்டாக இந்த படம் போட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சுருக்கமாக ஒரு சின்னதாக ஒரு படம் போட்டு உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன். Z ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் 1 + i, அதாவது 1, 1 இருக்குன்னா இங்கே இருக்கும். இதுதான் Z ங்கிறது. இது 11, 6னா இங்கே xல 11, yல 6 இங்கே இருக்கிறதா எடுத்துக்கலாம். இது வந்து Z1, சரி இது Z2. Z2ங்கிறது 10 - 8, xல 10, yல
minus 8 அப்ப இங்க வந்துரும் இதுதான் z1ங்கற காம்ப்ளெக்ஸ் நம்பர் இது z1 அதாவது 10 minus 8 இங்க இருக்குது 11 plus 6 முதல் கால் பகுதி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் 1 plus ஐயும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்ப இந்த ரெண்டுக்குள்ள தொலைவு கண்டுபிடிங்க இந்த ரெண்டுக்குள்ள தொலைவு கண்டுபிடிங்க இதுல எதுல குறைவான தொலைவு இருக்குதோ அதுதான் மிக அருகில் இருக்கும் புள்ளி இப்ப இரு கலப்பெண்களுக்கு இடைப்பட்ட தொலைவை எப்படி கண்டுபிடிச்சோம் z minus z1 அப்படினா இதுக்கு என்ன அர்த்தம் z க்கும் z1க்கும் இடைப்பட்ட தொலைவு அப்ப z ங்கற கலப்பெண் வந்து 1 plus I minus z1ங்கற கலப்பெண் 10 minus 8i equal to bracket எடுங்க 1 plus I minus 10 plus 8i ஏன்னா இங்க வந்து bracket எடுக்கும்போது இது மைனஸ் னு மாறினா இது பிளஸ் னு மாறிடும் அப்ப 1 minus 10 அப்படிங்கிறது minus 9 8 plus 1ங்கிறது 9i இது 1i plus 8i 9i இதுக்கு வந்து மாடுலஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட்ட ஸ்கொயர் பண்ணுங்க minus 9 ஸ்கொயர் பண்ணா 81 மைனஸ் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம் அதே மாதிரி இமேஜினரி பார்ட் 9 அத ஸ்கொயர் பண்ணோம்னாலும் 81 அப்ப ரெண்டே கூட்டினீங்கன்னு வெச்சுக்கலாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 80 160 1 2 162 ன்னு கிடைக்குது அப்ப z க்கும் z1க்கும் இடைப்பட்ட தொலைவு 162 ன்னு கிடைக்குது இதே மாதிரி z க்கும் z2க்கும் இடைப்பட்ட தொலைவை கண்டுபிடிக்கணும் so distance between z and z2 அப்ப மாடுலஸ் ஆஃப் z minus z2 z ங்கிறது 1 plus I minus z2ங்கிறது 11 plus 6i அப்ப 11 plus 6i equal to மாடுலஸ் 1 plus I bracket எடுத்தோம்னா minus 11 இங்க மைனஸ் உள்ள பெருக்கிற போது minus 6i வந்துருச்சு எப்பவுமே இங்க bracket எடுக்கிற போது இந்த குறிய உள்ள வந்து பெருக்கணும் அது வந்து நீங்க கிளியரா பாத்துக்கணும் அப்ப இங்க 1 இங்க -11 1 -11 ஆட் பண்ணீங்கன்னா -10 அதே மாதிரி -6i + 1i அப்ப -5i இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் -10 வர்க்கப்படுத்தினீங்கன்னா 100 பிளஸ் -5 வர்க்கப்படுத்தினீங்கன்னா 25 equal to 125 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 125 அப்ப z க்கும் z1க்கு இடைப்பட்ட தொலைவு √162 z க்கும் z2க்கு இடைப்பட்ட தொலைவு √125 அப்ப இந்த 125 அப்படிங்கறத விட 162 அதிகமா இருக்கு அப்ப இதுக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிச்சா கிடைக்கக்கூடிய மதிப்பை விட இதுக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிச்சா கிடைக்கக்கூடிய மதிப்பு குறைவா இருக்கும் அப்ப எந்த புள்ளி மிக அருகில் இருக்குது இந்த ரெண்டு புள்ளியில எது மிக அருகில் இருக்குதுன்னா z2ங்கிறது என்ன 11 plus 6i தான் இந்த கலப்பெண்ணுக்கு மிக அருகில் உள்ளது therefore 11 plus 6i என்ற கலப்பெண் 1 plus I க்கு மிக அருகில் உள்ளது அப்ப இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் என்ன எழுதிக்கணும் 11 plus 6i is closest to the point 1 plus I புரியுதா 11 plus 6i is very closest to the complex number 1 plus I அப்படின்னு சொல்லி நீங்க எழுதிக்கணும் சரியா அடுத்த சம அடுத்த இதுல பார்ப்போம்